ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இதுதான் நீ கஷ்டப்பட போகிற கடைசி நாளாக இருக்க போகுது. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடைசி கட்டத்துக்கு வந்து விட்டாய் என் செல்லமே. முழுவதுமாக என்னை சரணடைந்து என்னையே நம்பி வணங்கும் நீ இப்போது என் பாதத்தை தொட்டதின் பலனாக நீ எதிர்பார்த்ததை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன். இந்த அப்பன் முருகனை நம்பி வந்த உனக்கு இப்போ யானை பலம் வந்து சேரும். நீ தனியால் இல்லை, இந்த அப்பன் முருகனின் துணையோட வாழ்க்கையை சுமக்க போகிற, அதாவது வாழ்க்கையில் வெற்றிகளை சுமந்து கொண்டாட போகிற செல்லப்பிள்ளைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இனிமே நீ யானை பலத்தோட தைரியமாக துணிஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் வலிகளையும் மன வருத்தங்களையும் இந்த அப்பன் முருகன் என்னுடைய வேலாயுதம் கொண்டு விரட்டி அடிக்கிறேன். இந்த வெற்றிவேல் கொண்ட முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நினச்சது நடக்காதுன்னு ஏன் யோசிக்கிற? கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுக்குறேன். உன்னால் முடியாதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் அவங்க வார்த்தைகளை நம்பி காது கொடுத்து கேட்காதே. எப்போதும் யார் என்ன சொன்னாலும் உன்னால் முடியுன்ற நம்பிக்கையோட நீ உறுதியோட ஓடிக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன்னை வியந்து பார்க்கும் அளவுக்கு நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நல்லவங்களை விட மோசமானவர்கள் இருக்கும்போது உண்மையான மனிதர்களை எல்லாம் நீ ஒருபோதும் உதாசீனம் செய்யாதே. போலியான பொய்யான மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க அப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க கூட போய் நீ சேரவே கூடாது. எப்போதும் நேர் வழியில் செல்ல பழகு. இந்த அப்பன் முருகன் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். என் அருள் நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதுங்கிறது துன்பங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான நல்ல நாள் தான். அது புரியாமல் இரவு பொழுதெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டோம், அதை இதை யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டோம் சரியாக தூங்காமல் இருக்காதே. நாளை என்பது தூங்கி எந்திரிச்ச பிறகு வரக்கூடிய நாள் அல்ல. நாளை என்பது உன் கனவுகளை நனவாக்கி தரக்கூடிய நல்ல நாள். நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாமே சரியாயிருன்ற எண்ணத்தோட இப்போது என்னை நம்பி நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை பற்றி எப்போதும் நீ உயர்வாக நினைக்கணும் என் செல்லமே. ஏன்னா எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் அதை உன்னால் சமாளிக்க முடியும், சரி செய்ய முடியும். நீயும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்ற துணிவோட செயல்படு. உன்னை விட இன்னொருத்தர் உன் திறமைக்கு நிகரே இல்லைன்றதை நீ நம்பு. இந்த அப்பன் முருகனின் அருள் முழுமையாக உனக்கு கிடைக்கதான் போகுது. உன்னை நீயே செதுக்கி கொள்ள தயாராகு. தேவையான இடத்துல உன்னை திருத்தி கொள்ளவும் தயாராக இரு. வேறு யாராவது வந்து உன்னை சரி செய்யணும், உன்னை திருத்தணும், மாற்றணும் நினச்சினா உன்னை நீயே தொலைத்து விடுவாயே செல்லமே. எதுவாக இருந்தாலும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். எது சரி எது தவறுன்னு யோசித்து புரிஞ்சுக்கிட்டு உனக்கான வழியில் நீ போய்கிட்டே இரு. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்தீனா நாளைக்கு நீ தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அவசரப்பட்டு ஒரு நாள் எடுத்த முடிவு உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை கவலைப்பட வைக்கும், கலங்க வைக்கும்ன்றதை புரிஞ்சு செயல்படு. கண்டிப்பாக இந்த அப்பன் முருகனின் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தரும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் கண்களில் கண்ணீரை நிரப்பிக்காம இந்த அப்பன் முருகனிடம் மனசு விட்டு பேசு. நீ சொல்ல வந்ததையெல்லாம் தைரியமாக சந்தோஷமாக சொல்லு. உன் மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை முழுசாக ஒழிச்சு கட்டவும் அழிச்சு கட்டவும் நினைக்கிறவங்க முன்பாக நீ ஒருபோதும் அழுகக்கூடாது என் செல்லமே. நீ கலங்கணும், கவலைப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும் நினைக்கிறவங்க முன்பாக நீ அழுதினா அது இன்னுமே அவங்களுக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ இந்த அப்பன் முருகன் என்கிட்ட வந்து சொல்லு. எதுவாக இருந்தாலும் நீ மனசு விட்டு என்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக
உன் வலிகளும் வேதனைகளும் வருத்தங்களும் தீர்ந்து உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். காலில் முள்ளு குத்திடுச்சுன்னா நீ முள்ளுக்கிட்ட கோச்சிக்குவியா, அல்லது கீழே போகக்கூடிய அந்த பாதையிடம் வழியிடமும் கோச்சிக்குவியா? எது நடந்தாலும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அடுத்து என்ன செய்யணுமோ அதை பற்றி யோசித்து கடந்து செல்வது தானே சிறப்பானதாக இருக்கும். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நீ அதுக்காகலாம் பயப்பட வேண்டாம். இந்த அப்பன் முருகனின் துணையால் நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். உனக்காக நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவே இந்த அப்பன் முருகன் என் பாதத்தை தொட சொன்னேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மன வருத்தங்களையும் கவலைகளையும் சோதனைகளையும் சரி செஞ்சு உனக்கான ஆறுதலை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். யார்கிட்டையும் போய் கஷ்டம்னு சொல்லி நீ கையேந்தவோ கடன் வாங்கவோ நான் விடமாட்டேன்னு செல்லமே. கடன் வாங்கும்போது சந்தோஷமா இருந்தாலும் அது கஷ்டத்தை இரட்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ கவனமாக இருக்கணும். இந்த அப்பன் முருகனின் அருளால் உன் துன்பங்கள் யாவும் காணாமல் போய் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். வேலும் மயிலும் சேவலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தரப்போகுது. எந்த விஷயம் உன்னை கவலைகளுக்கு உள்ளாக்கினாலும் கஷ்டங்களை கொடுத்தாலும் சோதனைகள் வந்தாலும் நீ சோர்ந்து போக வேண்டாமேன்னு செல்லமே. எல்லா விஷயங்களும் சரியாயிடும். உனக்கு நல்லது நடக்கும்ன்றதை நீ முழுசாக நம்பு. நீ யாருங்கிறதும் உன்னுடைய திறமை என்னங்கிறதும் உன்னுடைய பலம் பலவீனம் என்னங்கிறதும் உனக்கு எது தெரியும் தெரியாதுங்கிறதும் உன்னை விட வேறு யாருக்கும் சரியாக தெரியாது தானே. போகிற போக்கில் யாரோ எதையோ வாய்க்கு வந்ததை சொன்னாங்கன்னா அதுக்காகலாம் நீ கவலைப்படாத. நீயாக இரு. மிகவும் அழகான இதயம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு நல்ல பதவி உயர்வை கொடுத்து உன் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் வருமானத்தையும் வாழ்க்கைக்கேற்ற வசதியையும் கூட நான் கொடுத்துட்றேன். உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சாலே இந்த அப்பன் முருகனின் அருள் பெற்று நீ ஆரோக்கியத்தோட நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்ந்துட முடியும். எல்லா விஷயங்களையும் அறிவோட செயல்படுத்து, அன்போட அணுகு. கடல் அலைகள் போல மீண்டும் மீண்டும் தைரியமாக எந்திரிச்சு நில்லு. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது என் செல்லமே. உன்கிட்ட குறை இருக்கு, நீ தப்பா இருக்குன்னு சொல்றவங்களுடைய எண்ணம் தான் மிகப்பெரிய குறை உள்ளதாக இருக்கே தவிர உன்கிட்ட எந்த குறையோ தவறோ இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லா மனிதர்களும் பார்க்குற பார்வையை பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதமாக தெரிகிறது. உன்னை நீயே அழகாக செதுக்கிக் கொள்ள தயாராகு. மற்றவங்க உன்னை ஒதுக்கினாலும் சரி, தாழ்த்தி பேசினாலும் சரி, அதுக்கெல்லாம் நீ செவி சாய்க்க வேண்டாம். நீ எதிர்பார்க்கும் அன்பை அள்ளி கொடுத்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையில் வளமையையும் வெற்றியையும் நான் கொண்டு வந்து தர்றேன். உன் மனசில் இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரத்தையும் கண்டு பயப்படாதே. உன் வலியும் வருத்தங்களும் வேதனைகளும் காணாமல் போகிறதுக்கேற்ற காலம் வந்துருச்சு. எப்போதும் நீ தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. வேலும் மயிலும் சேவலும் உனக்கு துணையாக இருக்கும்போது இந்த அப்பன் முருகனின் அருள் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். அது மட்டும் இல்லை என் செல்லமே, உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். உன் மனதில் இருக்கக்கூடிய சுமைகளை கண்டு பயப்படாதே. கூடிய சீக்கிரமே உன் வலியிலும் வருத்தங்களும் காணாமல் போகும் காலம் வந்துருச்சு. எப்போதும் நீ தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. இந்த அப்பன் முருகனின் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களை எல்லாம் நீ ஒரு பொருட்டாகவே நினைக்க வேண்டாம். உனக்கு பின்னால் இருந்து பேசுகிறவங்க கோழைகள் தானே. அந்த கோழைகளின் பேச்சை நீ எதுக்காக கேட்கணும்? நேருக்கு நேராக நின்று உன் கண்ணை பார்த்து பேசுகிறவங்க கிட்ட நீ நின்று நிதானமாக பேசலாம். அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கலாம். எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை சரி செய்ய உனக்கு சந்தோஷத்தை தர இந்த அப்பன் முருகன் இருக்கேன்றதை மறந்துடாத. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தருவேன்.
இந்த அப்பன் முருகனின் கரங்கள் எப்போதும் அப்பலுக்கற்றது. உனக்கு அள்ளி கொடுப்பதில் வல்லவனாக இருக்கும் நான் உன் வாழ்க்கையை அழகாக்கவும் செய்வேன். உனக்கு உதவ ஒருத்தரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. உன்னால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தீனா உனக்கு உதவுவதற்காக இந்த அப்பன் முருகன் நானே வருவேன். நீ எல்லார்கிட்டையும் உண்மையா நேர்மையா இரு. ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரியும் இன்னொருத்தர்கிட்ட ஒரு மாதிரியும் இருக்காதே. உண்மையாக இருக்கிறதுல என்ன பாகுபாடு வேண்டி கிடக்கு? நீ எப்போதும் போல நீயாகவே இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். யாருக்காகவும் உன் திறமையை நீ அடகு வைக்காதே. உன் திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். திறமைக்கும் அன்புக்கும் முடிச்சு போட்டு நீ சிக்கலில் மாட்டிக்க வேண்டாம். அன்பு அழகானது, ஆழமானது. அதை எல்லாருக்கும் கொடு. உன் திறமைக்கு உன்னுடைய அன்பு தடையாக இருக்க வேண்டாம். உன் திறமையை வெளிப்படுத்தி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கும்போது யாராவது ஒருத்தர் அன்பு பாசம் சொல்லிக்கிட்டு உன் திறமைக்கு தடை போட நீ ஒருபோதும் அனுமதிக்காதே. உன் திறமையை மென்மேலும் வளர்த்துக்கோ. உன் வாழ்க்கையை வண்ணமயமாக்கி உனக்கான வெற்றிகளையும் நான் உருவாக்கி கொடுக்குறேன். யாரையும் அடக்கி ஆள முயற்சி செய்யாதே. நீயும் தேவையில்லாமல் யாருக்கும் அடிமை போல வேலை பார்க்காதே. மனிதன் மனிதனாக வாழ்வதில் தப்பில்லை தானே. நீ கோழையாகவும் வேண்டாம், கோடாரி தூக்கவும் வேண்டாம். அமைதியாக அத்தனையும் கடந்து போக கற்றுக்கோ. ஒவ்வொரு நாளையும் எப்படி வாழ போகிறோன்னு யோசித்து சரியாக வாழ்ந்துடு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ தைரியமாக இருந்தாலே இந்த அப்பன் முருகன் உன் குறைகளை எல்லாம் நிச்சயம் சரி செஞ்சிருவேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது தான் உண்மை. நல்லா வசதியாக வாழ்கிறவங்க கஷ்டப்படுறவங்க தெருக்கோடியில் இருந்தவங்க கோடீஸ்வரனாக ஆகிறதும் நான் ஒரு நிமிஷம் கண் பார்வை பட்டாலே நடக்கக்கூடிய அற்புதங்கள் தான். உன் வாழ்க்கையிலையும் நீ சற்றும் எதிர்பாராத அழகான நல்ல நிகழ்வுகளை உன் கண்ணு முன்னாலேயே நடத்தி காட்டுறேன். நீ எப்போதும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். யார் காலிலும் எதுக்காகவும் விழுந்து கெஞ்சவும் வேண்டாம். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ மட்டும்தான் நிஜங்கிறத புரிஞ்சுக்கோ. நிழலான பொய்யான போலியான மாயமான விஷயங்களை ஒருபோதும் நம்பாதே. உன் தேடல்கள் எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நான் உனக்கு வழிகாட்டுவேன். உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களையும் முடிச்சுகளையும் அவிழ்த்து உனக்கான வெற்றியை நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் நீ பொறுமையோட கையாள பழகிக்கோ. யார் மீதும் பொறாமைப்படாமல் உன் திறமையை நம்பி நீ முன்னேறி போகும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் சவால்களை எல்லாம் சாதனைகளாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பிரச்சனைகளை எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு வாழ்க்கையை ஜெயிச்சிடு என் செல்லமே. முடிஞ்ச வரைக்கும் போராடு. முடியாதுன்ற மனநிலை வராத அளவுக்கு தைரியமாக போராடு. உன்னை அப்படியே அள்ளி என் மடியில் போட்டுக்கிட்டு இந்த அப்பன் முருகன் நானே உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நல்லதை செஞ்சு கொடுப்பேன். இந்த அப்பன் முருகனை நம்பிய யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். தன்னம்பிக்கையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் மனசை அமைதிப்படுத்து. உன் மனக்காயங்களை எல்லாம் மாற்றி மருந்து போட்டு உனக்கான மகிழ்ச்சிகளை கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உன் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நனவாக்கி உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குறேன். உன்னை போல யாராவது நல்லா சிறப்பாக திறமையாக இருக்காங்கன்னா அவர்களை பாராட்ட தயங்காதே என் செல்லமே. ஒருத்தருக்கொருத்தர் தட்டி கொடுத்து பாராட்டி முன்னேறி வருவதில் எந்த தவறும் இல்லை. நல்லதையே நினை. எல்லா விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்.